நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள். எபேசியர் 2 1 முதல் 10. தியான வசனம் ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ரோமர் 2:4. தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஐஸ்வர்யங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். அறிவு, ஞானம், கிருபை, இரக்கம், இப்படிப்பட்ட அந்த பொக்கிஷங்களை நாம் தியானித்தோம். அது மாத்திரமல்ல, கடந்த நாளிலே தயவின் பொக்கிஷத்தை குறித்து, தயவின் ஐஸ்வர்யத்தை குறித்து நாம் தியானித்தோம். இன்று அதனுடைய தொடர்ச்சியாக நாம் பார்ப்போம் என்றால், இதே ரோமர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே குறிப்பிடுகிற மற்ற காரியங்களை நாம் பார்க்கின்ற பொழுது, அவருடைய தயவாகிய ஐஸ்வர்யத்தை மாத்திரமல்ல, பொறுமை, நீடிய சாந்தம், இந்த ஐஸ்வர்யத்தையும் அங்கே குறிப்பிடுகிறார் பவுலடிகளார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பொறுமையின் ஐஸ்வர்யம், பொறுமையின் ஐஸ்வர்யம். ஆண்டவர் பொறுமையாக இருக்கிறார். இந்த பொறுமை என்பது நான் தொடர்ந்து தவறு செய்வதற்கு எனக்கு அனுமதிக்கப்படுகிற ஒரு காலங்கள் அல்ல. இந்த பொறுமை என்பது தேவனுடைய வருகையின் தாமதத்தை வெளிப்படுத்துகிறது. என் ஆண்டவருடைய வருகையின் தாமதம் அங்கே காணப்படுகிறது. ஏன் தாமதமாக இருக்கிறார்? அதைத்தான் பேதுரு அப்போஸ்தலன் குறிப்பிடுகின்றதான வேளையிலே அங்கே 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே அவர் குறிப்பிடுகின்ற பொழுது, 2 பேதுரு 3:9, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டுப்போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார் என்று சொல்லுகிறார். இந்த பொறுமை எதற்காக? அனைவரும் மனம் திரும்ப வேண்டும், அனைவரும் தேவராட்சியத்தின் பிள்ளைகளாக மாற வேண்டும் என்பதிலே நாட்டமுடையவராக அவர் இருக்கிறார். ஆகையினாலே ஆண்டவர் பொறுமையாய் இருக்கிறார். பொறுமையாய் அவருடைய வருகை தாமதித்து கொண்டிருக்கிறது. காரணம், அனைவரும் ஆண்டவருடைய நற்செய்தியை கேள்விப்பட வேண்டும். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய விளக்குகள், அந்த வெளிச்சத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகளாய், ஆண்டவருடைய ராட்சியத்தின் மக்களாய் காணப்பட வேண்டும் என்பது ஆண்டவருடைய தயவுள்ள சித்தம். ஆகையினாலே அவர் நீடிய பொறுமையோடு கூட இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, மனம் திரும்பாதவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் காத்து கொண்டு இருக்கிறார். நானும் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததினால் நான் கிறிஸ்துவின் ராட்சியத்திற்கு சொந்தக்காரன் என்ற முடிவுக்கு வந்துவிடக்கூடாது. கிறிஸ்து என் உள்ளத்திலே பிறப்பதினாலே நான் கிறிஸ்துவுக்கு சொந்தக்காரன், நான் ஒரு கிறிஸ்தவன், நான் ஆண்டவருடைய ராட்சியத்திற்கு பாத்திரவானவன் என்று நீ சொல்ல முடியும். ஆகையினாலே ஆண்டவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட அந்த அனுபவத்திற்குள்ளாக நீயும் நானும் காணப்படுகிறோமா? இல்லை என்றால் ஆண்டவர் பொறுமையாய் காத்திருக்கிறார். அவருடைய பொறுமையின் ஐஸ்வர்யத்தை நீ துக்கப்படுத்தாதே. அந்த பொறுமையின் ஐஸ்வர்யத்தை நீ என்ன செய்யாதே, தூரமாக்காதே. இங்கே அதைத்தான் பவுலடிகளார் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ. ஆண்டவருடைய பொறுமையை நீ அசட்டை பண்ணுகிறாயோ. ஆண்டவருடைய வருகை குறித்த வாக்குத்தத்தங்களை நீ அசட்டை பண்ணுகிறாயோ. ஆண்டவராவது வருவதாவது என்று சொல்லி நீ ஒரு கேலி பேசுகிறவனாக, பகடி பேசுகிறவனாக, நீ பரியாசம் பண்ணுகிறவனாக காணப்படுகிறாயோ. அருமையான தேவனுடைய பிள்ளையே, பொறுமையோடு காத்திருக்கிறார், பொறுமையோடு காத்திருக்கிறார். நீ மனம் திரும்ப வேண்டும், நீ முழுமையுமாய் உன்னை ஆண்டவருக்கு என்று அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் காத்திருக்கிறார். நீ ரட்சிக்கப்படவளாய் இருப்பாய் என்றால் எவ்வளவு தேவனுடைய மகிழ்ச்சியை நீ நிறைவாக்குகிறாய் என்பதை நீ உணர்ந்து கொள். இல்லை என்றால் நீயும் நானும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் காணப்படுவோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீயும் நானும் மனம் திரும்ப வேண்டும் என்று பொறுமையின் சிகரமாய் அவர் காத்து கொண்டிருக்கிறார். பொறுமையின் ஐஸ்வர்யம் உனக்கும் எனக்கும் இருக்கிறது. நீ எவ்வளவு தூரம் சென்றாலும் உன்னை விரும்பி வருந்தி அழைத்து உன்னை தம்முடைய சொந்த ராட்சியத்திற்கு நேராக கொண்டு செல்வதற்கு அவர் தயவுடையவராக இருக்கிறார். பொறுமையோடு காத்திருக்கிறார். வரமாட்டாயா? திரும்பி வரமாட்டாயா? அருமையான கர்த்தருடைய பிள்ளை, எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அதே வேளையிலே ரட்சிக்கப்பட்ட ஜனம்
பூரணத்தை அடைய தேவனுடைய பொறுமை உதவி செய்கிறது. ரட்சிக்கப்பட்டிருக்கிற நான் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொண்டேன் என்பதல்ல, இன்னும் என்னிலே உள்ள அசுசிகள், என்னுடைய உள்ள மாசுகள், என்னிடத்திலே உள்ள கரைதரைகள் எல்லாம் முற்றுமுடிய கழுவப்பட வேண்டும். ரட்சிக்கப்பட்ட ஜனம் பூரணத்தை அடைய வேண்டும். ஆம், வெளிப்படுத்தின விசேஷத்திலே ஆண்டவர் குறிப்பிடுகின்றதான வேளையிலே அங்கே 3ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3ஆம் வசனங்களை நாம் வாசிப்போம் என்றால், சர்தை சபைக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற எச்சரிப்பு என்ன சொல்லுகிறார்? உன்னுடைய கிரியைகள் தேவனுக்கு முன்பாக இன்னும் நிறைவுள்ளவைகளாக காணவில்லை என்பதாக குறிப்பிடுகிறார். என்னுடைய கிரியைகள், ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிப்புக்கேற்ற அந்த ரட்சணியத்திற்கேற்ற கிரியைகள் என்னிலே காணப்பட வேண்டும். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய் என்பதாக 1வது வசனத்திலே குறிப்பிடுகிறார். ஆகையினாலே நீ கேட்டு பெற்றுக்கொண்டவைகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டவன், ஆனால் இன்று நீ இன்னும் வெளியே நீ தூரமாய் கொண்டு சென்று கொண்டிருக்கிறாய். உன் தகப்பனுடைய பிரசன்னத்தை நீ இழந்து தவித்து கொண்டிருக்கிறாய். மனம் திரும்பு. அவருடைய பொறுமை உனக்காக காத்திருக்கிற ஒரு தயவு, பொறுமையோடு இருக்கிற அவருடைய ஐஸ்வர்யம், இவைகளை நீ வீணடித்து விடாதே, அசட்டையாயிராதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கிறிஸ்துவின் வருகை தாமதிப்பதற்கு முக்கிய காரணம் மக்கள் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பின மக்கள் பூரணராக்கப்பட வேண்டும். நோவாவின் காலத்திற்கு முன்பாகவே மக்களை அழிப்பதற்கு ஆண்டவர் தாமதித்தார். பாவம் பெருகியது, ஆனால் தாமதித்து கொண்டே இருக்கிறார். மனம் திரும்புதலின் செய்தி சொல்லப்பட்டு கொண்டே இருந்தது. ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 120 ஆண்டுகள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய பொறுமையை அசட்டை பண்ணாதே. ஆண்டவர் உன்னுடைய காரியங்களெல்லாம் கண்டும் காணாதவர் போல் இருக்கிறார் என்று எண்ணி உன்னுடைய செய்கைகளுக்கெல்லாம் ஆண்டவர் ஒப்புதல் அளித்து விட்டார் என்று சொல்லி உன் மனம்போர்ந்த ஜீவியத்திலே நீ வாழ்ந்து மடிந்து போகாதே. ஆண்டவர் பொறுமையாக இருப்பதை உனக்கு சாதகமாக எண்ணிக்கொண்டு பாவ பழக்க வழக்கங்களிலே நீ உன்னை உழண்டு கொண்டு இருப்பாய் என்றால் நீ பரிதவிக்கப்பட்டவனாய் இருப்பாய். உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நாட்களிலாவது உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை, உன் சந்தோஷத்திற்கு ஏற்றவைகளை, உன் தேவனுடைய ராட்சியத்திற்கு ஏற்றவைகளை நீ தேடிக்கொள்ள மாட்டாயா? ஆண்டவர் கேட்கிறார். மனம் திரும்பு. பரிகாரியாகி கர்த்தரை விசுவாசிக்காமல் உலக பரிகாரிகளை தேடி ஆதி விசுவாசத்தை விட்டுவிட்டாயே விசுவாசியே, மனம் திரும்பு என்று சொல்லுகிறார். ஆதி நம்பிக்கையை, அதாவது தேவனுடைய வருகையை பற்றிய நம்பிக்கையை நீ இழந்து விட்டவனாக உன்னுடைய செயல்பாடுகள், உன்னுடைய கிரியைகள் எல்லாம் மனம் போல இந்த ஒரு மாயையான உலக தோற்றத்திலே நீ காணப்படுகிறாயே, மனம் திரும்பு என்று சொல்லுகிறார். மனம் திரும்பு என்று கூறுவது தேவனுடைய ஐஸ்வர்யம், பொறுமையின் ஐஸ்வர்யம் என்பதை அருமையான சகோதரா சகோதரி மறந்து போக வேண்டாம். ஆம், பொறுமையின் ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த ஐஸ்வர்யம் உன்னை விட்டு கடந்து செல்லும் முன்பாக அந்த பொறுமையை வைத்திருக்கிற ஆண்டவரிடமாய் திரும்பி வரமாட்டாயா? உன்னை அன்போடு எதிர்நோக்கி இருக்கிறார். 2 கரம் விரித்தவராக மகனே மகளே வா என்று சொல்லி ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, எத்தனை காலம் அதைத்தான் இங்கே சொல்கிறார். தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய நீடிய சாந்தம் என்பவைகளின் நீடிய சாந்தமாய் ஐஸ்வர்யத்தை நீ அசட்டை பண்ணுகிறாயோ. இந்த பொறுமையோடு இருக்கிறவர் நீடிய சாந்தமுள்ளவராகவும் இருக்கிறார். ஆம், நீடிய சாந்தமுள்ளவன் மகா புத்திமான் என்று நீதிமொழிகள் 14:29 கூறுகிறது. தாம் ஒருவரே ஞானமுள்ளவராகிய தேவன் மனுஷனின் குற்றம் குறைகளை கண்டும் சாந்தமுள்ளவராயிருக்கிறார். தேவன் பூரண சற்குணராயிருந்தும் மனுஷனுக்காக இன்னும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அதுபோலவே பிசாசானவனும் தன்னுடைய அக்கிரமத்தில் பூரணனாயிருக்கிறான். ஆனால் தன்னுடைய அட்டுழியத்தை அவன் இன்னும் நிறைவேற்றி கொண்டே இருக்கிறான். ஆதாம் முதல் ஒவ்வொரு காலத்திலும் அவன் தேவ பிள்ளைகளின் முதற்பேற்றை விழத் தள்ளிக்கொண்டே இருக்கிறான். ஆனால் தேவனோ அவன் மேலும் நீடிய சாந்தமுள்ளவராயிருக்கிறார். ஆனாலும் சீக்கிரமாய் அவனை தம்முடைய கால்களின் கீழே நசுக்கப்படுவார் என்பதாக ரோமர் 16:20 வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, பொறுமையின் ஐஸ்வர்யம், நீடிய சாந்தத்தின் ஐஸ்வர்யம் உனக்காக இருக்கிறது. நீடிய சாந்தமுள்ளவராயிருக்கிறார். ஆண்டவருடைய நீடிய சாந்தத்தை அசட்டை பண்ணாதே. மற்றும் பிலிப்பியர் 4:19 பார்க்கின்ற பொழுது, என் தேவன்
தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார் என்பதாக குறிப்பிடுகிறார். இங்கே மகிமையின் ஐஸ்வர்யம், குற்றத்தை மன்னிப்பது மகிமை என்பதாக நீதிமொழிகளை நாக்கியோர் 19ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே குறிப்பிடுகிறார். அவர் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே நம்முடைய ஆவி ஆத்துமாவில் உள்ள குறைகளை மன்னிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, உனக்காக செயல்படுகிற ஒரு ஆண்டவருடைய விசித்திரமான அவருடைய செயல்பாடுகளை, அவருடைய அன்பின் மகத்துவத்தை நீ உணர்ந்திருக்கிறாயா? எப்படியாயினும் உன்னை தனக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே தம்முடைய ஆவி ஆத்துமாவில் உள்ள குறைகளை மன்னிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்பதாக சங்கீதக்காரன் குறிப்பிடுகிறார். நம்முடைய சரீர தேவைகளுக்கும் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யம் போதுமானதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆசீர்வாதத்தை தேடாதே. ஆசீர்வாதத்தின் உறைவிடமாக இருக்கின்ற மகிமையின் தேவனுடைய ஐஸ்வர்யத்தை நீ தேடி ஓடி வா. ஆண்டவர் சகல ஐஸ்வர்யமும் உடையவராக இருப்பதால் இந்த ஐஸ்வர்யங்களை நாம் பெற்று அவருக்கேற்ற நிறைவான சரீரமாய் மாற்றப்பட நம்மை ஒப்புக் கொடுப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, பூமியிலே ஐஸ்வர்யவான்களபடி தீவிரிக்காதவாறு ஆண்டவரே, அவை யாவும் ஒரு நிமிடத்தில் இல்லாமற் போகும். எனவே உம்மிடத்திலே ஐஸ்வர்யவான்களாக இருக்க எங்களை உம்முடைய பொற்பாதத்திலே வைக்கிறோம். சகல ஐஸ்வர்யமுள்ள தேவன்தாமே எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.